தானியேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அந்த காலத்துல வந்து அவர் சிறையிருப்புல இருக்கிறப்ப, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 5 புஸ்தகம் தெரியும். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருத்தரை தான் ஆராதிக்கணும். அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாம் அறிந்திருந்தாங்க. ஆனா, இந்த சிறையிருப்புல இருந்து எப்படி விடுதலை அடைய முடியுங்கிறத அவரால புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் ஒரு சில 7 நாள், 21 நாள்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்றார். இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது, எரேமியா எழுதின சிறையிருப்புல காலத்துல இருந்து இவர் இங்க எருசலேம் இருந்து எழுதப்பட்ட ஒரு லெட்டரு அவர் கையில கிடைக்கிறது. அதை வாசித்து அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளுகிறார். 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வருவீங்க அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ளுகிறார். அப்ப இந்த வேத புஸ்தகத்துல நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுகிற பொழுது, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று போதித்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். இப்ப எஸ்ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறையிருப்புல இருக்கிறப்ப இவன் ஆசாரியன். பழைய ஏற்பாட்டுல அங்க என்னென்ன சொல்லி இருக்கிறதோ, சாலமோன் ஜெபம் பண்றப்ப கர்த்தர் கேட்டு, என்னுடைய கண்களும் செவியும் இந்த இடத்தின் மீது இருக்கும். இந்த ஆலயத்தை நோக்கி எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் நான் கூட்டி சேர்ப்பேன், பஞ்சம் பட்டினியிலிருந்து காப்பாற்றுவேன், மலையை கட்டளையிடுவேன்லாம் சொல்லி இருக்கிறாரேன்னு சொல்லி, இதை குறித்து நெகேமியாவும் அதே போல வந்து எஸ்ராவும் நன்கு வேத வாக்கியங்களை அறிந்திருந்து அதன்படி ஜெபம் பண்ணினார்கள். இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அதை அறிந்து கொண்டு இருதயத்தை பக்குவப்படுத்தி இதை மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாக தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எஸ்ராவை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்கிற பொழுது மற்றவர்களுக்கு எப்படி அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். யோசியாங்கிற ஒரு ராஜாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆ பிரிந்தது. அதுல யெரொபெயாம்னு ஒருத்தன், அவன் என்ன செய்யறான், கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு தூவம் காட்டுறப்ப ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, யோசியான்னு ஒருத்தன் வருவான், இந்த பலிபீடத்தை எல்லாம் இடித்து போடுவான், மனிதர்களுடைய எலும்பினால எரித்து போடுவான் என்று சொல்றப்ப அந்த ராஜாவுக்கு கோவம் வந்து அவனை பிடிங்கிறான். கை நின்றுது. மறுபடியும் வந்து கர்த்தரை நோக்கி வேண்டுறப்ப கை சரியாகிறது. அந்த சொன்ன காரியம் நிறைவேறும்படியாக பல வருஷங்களுக்கு அப்புறம் யோசியாங்கிற ராஜா அவன் பிறந்து ராஜாவாக யூதேயாவில் வருகிறான். அவன் யூதேயாவில் வந்து ராஜாவான உடனே அவன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால கர்த்தருடைய ஆலயத்தை எல்லாம் சரி பண்ணி அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியா எல்லாம் ஆயத்தப்படுத்துகிற பொழுது ஆசாரியன் ஆலயத்தில் ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்து